கோவை பொன்னையராஜபுரம் அடுத்த ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் 15ஆம் ஆண்டு வள்ளலார் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். கோவை மாவட்டம் பொன்னையராஜபுரம் அடுத்த ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் திருக்கோயில் உள்ளது. திருக்கோவிலில் 15வது ஆண்டு வள்ளலார் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதில் வள்ளல் பெருமானின் ஆசிர்வாதங்களோடு சன்மார்க்க அன்பர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு வள்ளல் பெருமானின் திருத்தேர் திருவீதி உலா மற்றும் ஜோதி ஊர்வல நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தை ராமகிருஷ்ணாபுரம் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் சன்மார்க்க அன்பர்கள் குழு தலைவர் கணபதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். வழிநெடுக பட்டாசுகள் வெடித்தும் மேலதாளம் முழங்கவும் சிலம்ப கலைஞர்கள் சிலம்பம் ஆடியபடியும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மாவிளக்கு எடுத்தபடியும் ஊர்வலமாக சென்று மீண்டும் திருக்கோவிலை வந்தடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி, பேரூராதீனம் மருதாச்சல அடிகளார், ஸ்ரீலஹரி பாலமுருகன், அடிமை சுவாமி, ராஜரத்னம், பாலாஜி, உமா, ராஜ்குமார், மாரீஸ்வரி, செல்வம், லதா, கோபாலகிருஷ்ணன், அனுஷியா, ராதாகிருஷ்ணன், சரண்யா, சித்திரை, முருகேசன், சுமதி, மணிகண்டன், சரஸ்வதி, ராமலிங்க சன்மார்க்க சங்கம் சார்பாக இயற்கை வைத்தியர் சுமதி, சன்மார்க்க அன்பர் கணபதி மற்றும் லயன் முகாம் வெங்கடேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிட்டது.